நடுக்கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கடலில் இருந்து திடீரென பாய்ந்த மீன் ஒன்று மீனவர் ஒருவருடைய கழுத்தில் குத்தியதில் அந்த மீனவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணை கடலில் நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாண மீனவர்களை அதிர்ச்சியும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ள இந்த சம்பவம் எவ்வாறு நடந்துள்ளது என்றும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த இளம் குடும்பஸ்தருடைய குடும்ப பின்னணி என்ன என்பது சம்பந்தமாகவும் அவருக்கு நஷ்டஈடுகள் வழங்கப்படுமா என்பது சம்பந்தமான விரிவான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து விடலாம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி குடியிருப்பில் உள்ள 3 மீனவர்கள் வளமையான கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக நேற்று இரவு புறப்பட்டு சென்றிருந்தனர். குறிப்பாக நேற்று முன்தினம் தமது எல்லைக்குட்பட்ட அந்த கடலில் வீசியிருந்த வலையினை இழுத்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக அவர்கள் சென்றிருந்தனர். அதன்படி அங்கு சென்றிருந்த அவர்கள் தமது வலையினை இழுத்து மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதன்போது படகில் இருந்த ஒரு வெளிச்சத்தை நோக்கி கடலில் இருந்து முரல் மீன் திடீரென பாய்ந்துள்ளது. அவ்வாறு பாய்ந்த அந்த முரல் மீன் அந்த படகில் அணியத்தில் இருந்த ஒரு மீனவருடைய களத்தில் குத்திவிட்டு கீழே விழுந்துள்ளது. இவ்வாறு மீனால் குத்துண்ட அந்த மீனவருடைய களத்தில் இருந்து மிக வேகமாக இரத்தம் வெளியேறியதால் அவர் களத்தை பொத்தி கொண்டு அந்த படகுக்குள்ளே விழுந்துள்ளார். இதனை அடுத்து அங்கு மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஏனைய 2 மீனவர்களும் உடனடியாக வலையை இழுப்பதை நிறுத்திவிட்டு அந்த மீனவரை காப்பாற்றுவதற்காக மண்டதீவு இறங்குதுறையை நோக்கி விரைந்துள்ளனர். அங்கு விரைந்து சென்ற அவர்கள் அங்கிருந்து வைத்தியசாலைக்கு செல்வதற்கான வாகன வசதிகள் இல்லாததால் வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்த ஒரு நபருடைய உதவியுடன் மீனால் குத்துண்ட அந்த மீனவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தனர். இதனை அடுத்து அவருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் யார் என்று பார்த்தால் யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி குடியிருப்பில் வசித்து வருகின்ற மைக்கேல் டினோஜன் என்கின்ற 29 வயதான ஒரு குடும்பஸ்தர் ஆவார். அவருக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 1 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. அவருடைய உயிரிழப்பானது குடும்பத்தினரை பெரிதும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதற்கு மேலாக அந்த குருநகர் பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு செல்கின்ற மீனவர்கள் மத்தியில் இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த மீனவருடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று மதியம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த பிரேத பரிசோதனையில் குறித்த மீனவருடைய வலது பக்க கழுத்தில் மீன் குத்தியதால் ஏற்பட்டிருந்த அதிக இரத்தப்போக்கு காரணமாக அவருடைய உயிர் பிரிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடலுக்கு மீன்பிடியில் செல்லுகின்ற போது ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்களினால் மீனவர்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக அரசாங்கம் வழங்கும். ஆனால் இந்த குறித்த மீனவருடைய உயிரிழப்பு இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்பாக கருதப்படுமா என்ற சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியவள திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கையில் அரசாங்கத்தினால் வழங்குகின்ற அந்த 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு இவருக்கும் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் சில வேளை கிடைக்கக்கூடும் என்பதனால் தாங்கள் அவருடைய குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு அவருக்கான நஷ்டஈடை வழங்குமாறு அரசாங்கத்திலே கோருவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சாவுக்கான போராட்டமாகத்தான் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுவரை காலங்களில் நடந்த மீனவர்களுடைய உயிரிழப்பானது கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தை நாங்கள் அறிந்திருப்போம். இதற்கு மேலாக படகு விபத்தில் உயிரிழந்த சம்பவங்களை அறிந்திருப்போம். மேலும் வலைகளில் சிக்குண்டு உயிரிழந்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக திடீர் சுயினம் காரணமாக கடலிலே சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவ்வாறான தகவல்களை தான் நாங்கள் இதுவரை அறிந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது முரல் மீன் பாய்ந்து குத்தியதில் ஒரு மீனவன் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பயங்கரமான சம்பவமாகத்தான் பதிவாகியுள்ளது. இது சம்பந்தமாக மீனவர்கள் சிலருடன் பேசிய போது இரவு வேளைகளில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது வெளிச்சங்களை நோக்கி மீன்கள் பாய்வது, குறிப்பாக முரல் மீன்கள் பாய்வது வளமை. தாங்கள் அது சம்பந்தமாக மிகுந்த அவதானத்துடன் தான் இதுவரை காலமும் செயற்பட்டு வந்திருந்தோம். அன்றும் அந்த உயிரிழந்த மீனவர் அவதானமாகத்தான் செயற்பட்டு வந்திருந்தார். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக திடீரென முரல் மீன் பாய்ந்ததில் அவரால் அதை சுதாகரித்துக் கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அந்த உயிரிழந்த மீனவர் தமது சொந்த படகில் கடலுக்கு சென்றிருக்கவில்லை. அது வேறொருவருடைய
படகில் கூலிக்காகவே சென்றிருந்த நிலையில் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு இளம் குடும்பஸ்தர் என்பதனாலும் அவருடைய இளைய மகளுக்கு வயது 1 என்பதனாலும் அவருடைய குடும்ப பின்னணியை அறிந்து கடல் தொழில் சமாசங்களின் ஊடாக அவருடைய குடும்பத்திற்கு ஏதேனும் உதவிகளை செய்வதற்கு தாங்கள் எண்ணியுள்ளோம் என்றும் மேலும் அங்குள்ள கடல் தொழிலாளர்களுடன் இணைந்து ஏதேனும் உதவிகளை அந்த குடும்பத்தினருக்கு செய்வதற்கு தாங்கள் முனைப்பு காட்டி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கடலில் திடீரென நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இதுவரை காலங்களில் நடந்த மீனவர்களுடைய உயிரிழப்பு சம்பவங்களில் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்பதனால் அந்த தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தோம். இதுபோன்ற சம்பவங்கள் வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் மிக நீண்ட காலங்களுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது. அதனாலேயே இது சம்பந்தமான வீடியோவை உங்களுக்கு தந்திருந்தோம். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.